இந்த ஒரு மருந்து இயற்கை விவசாயத்துக்கு கிடைச்ச வரப்பிரசாதனே சொல்லாங்க. என்னன்னு கேக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, மீன் அமிலம் தாங்க. யூரியா போட்டா எப்படி 2 நாள்ல பச்சை பிடிக்குதோ அதே மாதிரி மீன் அமிலம் அடிச்சாலும் 2 நாள்ல வித்தியாசம் தெரியுங்க. நம்ம இயற்கை முறையில சீரக சம்பா நடவு போட்டுருக்காங்க. நடவு போட்டு ஒரு 20 நாள் ஆகி போச்சுங்க. இப்ப வரைக்கும் எந்த உரமே கொடுக்கல. நடவு காட்ட பாத்தீங்கன்னா இது வயலா என்னன்னு கேட்பீங்க. ஏன்னா அங்கங்க ஒவ்வொரு நாத்தா இருக்குது. அதுக்காக தான் இப்ப முதல் முறையா மீன் அமிலம் அடிக்க போறேங்க. மீன் அமிலத்தை பொறுத்த வரைக்கும் அளவு கரெக்டா ஊத்தணுங்க. மித்த இயற்கை கரைசல் மாதிரி எச்சா ஊத்துனாலும் ஒன்னாகாதுன்னு சொல்ல முடியாதுங்க. இது எச்சா ஊத்துனீங்கன்னா பயிரே கறி போற அளவுக்கு பவருங்க. இப்ப பாத்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 50 ml மட்டும் தாங்க ஊத்துறோம். கொஞ்சம் பெரிய பயிரா இருந்திருந்தா 100 ml ஊத்தலாங்க. அதுக்கு மேல போக கூடாதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா சொர்ண மசூரியும் அடிச்சிட்டு இருக்கிறேங்க. சீரக சம்பா 2 வயலுக்கு அடிக்கிறேங்க. சொர்ண மசூரி ஒரு சுமாரா இருக்குதுங்க. சீரக சம்பா மட்டும் ரொம்ப மோசமா இருக்குதுங்க. ஏன்னா அந்த காடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் காடு அடிச்சுக்கிறேங்க. 2-3 நாள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னொரு வீடியோல சொல்றாங்க. நெல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு சத்து பற்றாக்குறை கண்டிப்பா வருங்க. அது நம்ம வயலில் வந்திருக்குது. அது எப்படி வருது, எப்படி கண்டுபிடிக்கன்னு சொல்லி இன்னொரு வீடியோல தெளிவா சொல்றாங்க. மீன் அமிலம் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க இருந்தாலும் பார்சல் அனுப்பிச்சு விட்டுறாங்க.